இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பொறியியல் கல்லூரிகளுக்கான கலந்தாய்வுகளை நடத்தி வருகிறது. இப்பொழுது 2ஆம் கட்ட கலந்தாய்வு முடிந்திருக்கிறது. 2ஆம் கட்ட கலந்தாய்வில் கலந்து கொண்டு பொறியியல் படிப்பில் கல்லூரிகளில் இடம் கிடைத்தவர்கள் எந்த கல்லூரி குறிப்பிட்டிருக்கிறார்களோ அந்த கல்லூரியில் சேருவதற்கு இன்று பல மாணவர்களுக்கு மிகவும் சிரமமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம், ஒவ்வொரு கல்லூரியிலும் அட்மிஷன் போடுவதற்கு முன்பாக டியூஷன் ஃபீஸ் போன்ற கட்டணங்களை, ஒரு வருடத்திற்கான கட்டணங்களை முன்கூட்டியே ஒரே தவணையில் செலுத்தும்படி வற்புறுத்தப்படுகிறார்கள். அட்மிஷன் அனுமதிப்பதற்கு முன்பாகவே பணங்களை செலுத்த வேண்டும், அப்பொழுதுதான் அனுமதிக்க முடியும் என்கின்ற ஒரு அவலநிலை இருப்பதாக அறியப்படுகிறது. இதனால் பாதிக்கப்படுவது பணம் உள்ளவர்களுக்கு அல்ல, பணம் இல்லாத ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு மட்டும்தான் இது பாதிப்பு. சேமிப்பு இல்லாதவர், குடும்ப சேமிப்பு இல்லாதவர்களுக்கு இது பாதிப்பாகப்படுகிறது. ஆகவே மாணவர்களுக்கு கவுன்சிலிங்கில் கல்லூரியில் சேருவதற்கான இடஒதுக்கீடு கிடைத்தும் சேர முடியாத ஒரு அவலநிலை உள்ளது. இதற்கு முன்பு டியூஷன் ஃபீஸ் அல்லது எந்த ஒரு கட்டணமாக இருந்தாலும் 2 மாதத்திற்கு ஒரு முறை அல்லது 3 மாதத்திற்கு ஒரு முறை தவணை முறையிலே செலுத்தி வந்தார்கள். இப்பொழுது 2 லட்சம் ரூபாயும் ஒரே தவணையில் செலுத்த வேண்டும் என்று வற்புறுத்தப்படுவதாகவும், அப்பொழுதுதான் அனுமதிக்க முடியும் என்கின்ற ஒரு அவலநிலையை ஏற்படுத்தியிருப்பதாகவும் தெரிகிறது. ஆகவே பணம் உள்ளவர்கள் மட்டுமே படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அவலநிலையை இப்பொழுது ஏற்படுத்தியுள்ளார்கள். இதனால் இப்பொழுது 2வது கவுன்சிலிங்கில் 60,000 பேர் இன்னும் அட்மிஷன் பெறாமல் இருப்பதாக தகவல்கள் வெளிவருகின்றன. இது குறித்து உயர்கல்வி அமைச்சருக்கோ அல்லது தமிழக அரசுக்கோ இது குறித்த தெளிவு ஏன் ஏற்படவில்லை? அண்ணா பல்கலைக்கழகம் எவ்வாறு இந்த மாதிரியான ஒரு உத்தரவை வழங்கியிருக்கிறார்கள்? ஒரு 1,50,000 2 லட்ச ரூபா ஒரு குடும்பத்தில் சேமித்து வச்சுருந்தால் தான் கட்ட முடியும்னு சொன்னால் ஏழை நடுத்தர மக்களிடம் எதிர்பார்ப்பது எப்படி? கல்வி கடன் கிடைப்பதும் அவ்வளோ எளிதானதாக இல்லை. 7,50,000 லட்ச ரூபாய் வரைக்கும் கல்வி கடன் என்றாலும் அதற்கு பல நிபந்தனைகள், பல இதுவும் இருக்கிறது, அதனுடைய தாக்கங்களும் இருக்கின்றன. ஆனால் அதற்கு முன்பாக இவ்வாறு செய்வது என்பது எப்படி ஏழை எளிய மாணவர்கள் அல்லது நடுத்தர மக்கள், இது குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சேர்ந்து படிக்க முடியும்? பணம் கட்டுபவர்கள் கட்டலாம் அப்படிங்கிறது இதனுடைய நோக்கம் என்ன என்பது தெரியவில்லை. ஆகவே தமிழக அரசு தவணை முறையில் கட்டுவதற்கான உத்தரவை அனைத்து பொறியியல் கல்லூரிகளுக்கும் உத்தரவிட வேண்டும். பிரித்து கட்டுவதற்கு உத்தரவிட வேண்டும். ஒரு வருடத்து கட்டணம் ஒரு லட்ச ரூபாயோ 2 லட்ச ரூபாயோ அல்லது கல்லூரிக்கு தகுந்த மாதிரி கட்டணம் வைக்கப்பட்டிருந்தால் அதனை பிரித்து கட்டுவதற்கான தவணை முறை வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இல்லையென்றால் பாதிக்கப்படுவது ஆயிரக்கணக்கான மாணவர்கள், குடும்பங்கள் என்பதை உணர வேண்டும் என்பதற்காக தான் இதை உயர் கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் தமிழக முதலமைச்சர் அவர்களும் உரிய கவனம் செலுத்த வேண்டும். அல்லது உங்கள் கவனத்திற்கு இது வரவில்லை என்றாலும் இந்த ஃபேஸ்புக் மூலமாவது தாங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவு.